ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்தன்னைக்கு விரதம் அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு டம்ளர் சத்து மாவு கஞ்சியும் மதியத்துக்கு அவளும் நாட்டு சக்கரையும் வந்து எடுத்துகிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. குட்டீஸு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வரும்பொழுது மார்க்கெட் போய் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோடனே குளிச்சுட்டு சரி முதல்ல சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் மற்ற வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சாம்பார் எடுத்து தனியாக வச்சுட்டு போயிட்ட விரதத்துக்குன்னு அதெல்லாம் வந்து சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அப்புறம் அவளும் நாட்டு சக்கரையை வச்சு நெய்வேத்தியை வச்சு சாமி கும்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. எல்லாத்துக்குமே தெரியும், லேடிஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ பூண்டு வந்து நம்ம ஊரில் கிலோ வந்து 100 ரூபாய்க்கு விற்கிது, தக்காளி வந்து கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிது. உங்கள் ஊர் எப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கொரோனாவில் ஆரம்பித்தது இந்த பழக்கம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு அதில் காய்கறிகள் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து நான் பேக் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோ.